Welcome to SSC Max Academy, current affairs of 21st November 2023. So, which among the following aerobatic team of IAF is to perform at India-Australia ICC World Cup Final 2023? Okay. So, எந்த IAF team வந்து perform பண்றாங்க? Okay. So, aerobatic perform பண்றாங்க அப்படின்னா சூரிய கிரண் is the answer. So, next பாருங்க, WHO CDC report on measles stated that highest death due to measles were in எந்த countries கேக்குறாங்க. Okay. So, tropical countryயா, Mediterranean countryயா, low income countries, developing countries. Okay. So, low income countries தான் வந்து highest death வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மீஸ்லஸ் வேக்சினேஷன் வந்து கம்மியாயிட்டே இருக்கிறதுனால டெத் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹோஸ்டட் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிட் 2023? ஸோ இந்தியா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் குளோபல் சவுத்? இப்போ வேர்ல்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வேர்ல்டு கண்ட்ரிஸா ரெண்டா பிரிச்சிடுறாங்க, குளோபல் நார்த் அண்ட் குளோபல் சவுத். ஓகே. ஸோ இந்த ரெட் கலர்ல இண்டிகேட் ஆயிருக்கிறது எல்லாம் குளோபல் சவுத் கண்ட்ரிஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து குளோபல் நார்த். இது வந்து நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி கொலோனியல் கண்ட்ரிஸா இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதனால கொஞ்சம் டெவலப்டு கண்ட்ரிஸா இருப்பாங்க. ஸோ இதுதான் குளோபல் நார்த் அண்ட் குளோபல் சவுத். ஓகே. ஸோ அந்த மீட் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சமிட் இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் USA and Dash signed landmark nuclear deal to boost energy independence. ஓகே. ஸோ யூஎஸ்ஏவும் யாரும் ஒரு கண்ட்ரி இருக்காங்க, அவங்களும் லேண்ட்மார்க் நியூக்ளியர் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் இஸ் நியர் டு சைனா, இந்த சவுத் சைனா சி டிஸ்பியூட் இதுலலாம் இருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ்ஏ வந்து எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ்க்காக பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸா இருந்தாலும் ஸோ நம்ம வந்து இது நியூக்ளியருங்கிறதுனால சைனா வந்து இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which organization achieved first light with its DSOC experiment? DSOC பார்த்தீங்கன்னா டீப் ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. ஸோ இது வந்து இது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஃபிளைட் வந்து சைக் அப்படின்ற ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது யார் பண்றாங்க அப்படின்னா நாசா தான் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த கேம்பிரிட்ஜ் வேர்ட் ஆஃப் த இயர் 2023? ஓகே. ஸோ கேம்பிரிட்ஜ் வந்து இயர்லி வேர்ட் ஆஃப் த இயர் கொடுப்பாங்க. ஸோ இந்த இயர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாலுசினேட்டர். ஸோ இது எதை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஹாலுசினேட் நீங்க எந்த வேர்ட் டைப் பண்ணாலும் அது வேர்ப்ல வந்து ஒரு சென்டென்ஸ் வரும், நவுன்ல ஒரு சென்டென்ஸ் வரும், இப்படி வரும் இல்லையா? இந்த ஆர்டிஃபிஷியல் வேர்பல் சென்டென்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா if AI hallucinates it produce false information. ஸோ இது மூலியமா என்ன சொல்றாங்கன்னா ஏஐ வந்து நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணக்கூடாது, இட் இஸ் ஜஸ்ட் a கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நேம் த இன்டர்நேஷனல் ஈவெண்ட் ஆர்கனைஸ்டு பை ஆல்ஃபனா ஃபார் திவ்யாங் ஆர்டிசன்ஸ். திவ்யாங் ஆர்டிசன்ஸ் தான் நம்மளுக்கு திவ்யாங்னா என்னன்னு தெரியும். திவ்யாங்னா பாத்தீங்கன்னா இந்த டிசபிள்டு பீப்புள் அப்படி இருக்கிறவங்கள தான் திவ்யாங் சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பவ். ஓகே. ஸோ அதான் அந்த ஈவெண்ட் பேரு. இந்த ஆல்ஃபனா இருக்கு இல்லையா, இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கோங்க, அசோசியேஷன் ஃபார் லேர்னிங் ப்ரோக்ராம் ஆர்ட்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் ஆக்ஷன் சொசைட்டி. ஓகே. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ், குளோபல் சவுத் கண்ட்ரீஸ் பிளஸ் ரஷ்யா, இவங்க எல்லாமே வந்து இந்த இன்டர்நேஷனல் ஈவெண்ட் சாம்பவ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இந்தியன் நேவி ஓஷன் செயிலிங் ரேஸ் 2023 இஸ் பீயிங் ஆர்கனைஸ்டு பை ஹெட் குவார்ட்டர்ஸ் சதர்ன் நேவல் கமாண்ட் ஃப்ரம் கொச்சி. கொச்சில இருந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி டு கோவா. ஸோ திஸ் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவல் செயிலிங் அசோசியேஷன் இருப்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருக்கு, இவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், ஹூ ஹோஸ்டட் த ப்ரீ நேஷனல் கான்ஃபரன்ஸ் வெபினார் ஆன் பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங். ஓகே. ஸோ இதுல இருக்கு பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே.
ஸோ டைவர்சிட்டி, மெட்டீரியாலிட்டி இதெல்லாம் கீ ஏரியாஸா வச்சு பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். Dash and the Ministry of Ayush signed the Traditional and Complementary Medicine Project Collaboration Agreement. Okay, ஸோ யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் நம்ம ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் கொலாபரேஷன் அப்படிங்கிறது இந்த ட்ரெடிஷனல் மெடிசன் இருக்கு இல்லையா, இப்போ வந்து நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கொலாபரேஷன் சொல்லிட்டு நம்ம எய்ம்ஸ் கேம்பஸ் உள்ளதான் வந்து இந்த ட்ரெடிஷனல் மெடிசன் சென்டர் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம். இதை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ரமோட் பண்றதுக்காக ஸோ நம்ம என்ன பண்றோம், WHO கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 21st November. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 22nd November 2023. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Who won ICC Men One-Day International Cricket World Cup 2023? ஸோ ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், who launched the FOSCOS portal in 4 regional languages? ஓகே, ஸோ இந்த FOSCOS portal, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் FOSCOSனா ஃபுட் சேஃப்டி காம்ப்ளையன்ஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து ஏர்லியரா என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்னா அந்த போர்ட்டல் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அதை FOSCOS அப்படின்னு ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன்ல பண்ணியிருக்காங்க. ஸோ யார் பண்ணுவாங்கன்னா FSSAI தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரே ஒரு லாங்குவேஜில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தி, தமிழ், தெலுங்கு, மராத்தி. ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ஹிந்தி லாங்குவேஜ்ல இருந்தது. ஸோ நெக்ஸ்ட், விச் ரிப்போர்ட் இஸ் டைட்டில்ட் அஸ் 2 degree is too high? ஓகே, ஸோ ஸ்டேட் ஆஃப் கிரையோஸ்பியர் ரிப்போர்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் கிரையோஸ்பியர் ரிப்போர்ட் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரையோஸ்பியர் கிளைமேட் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ இவங்க தான் கொடுக்குறாங்க இந்த ரிப்போர்ட்டை. 2 degree is too high. ஒரு 60 கிரையோஸ்பியர் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, டாப் ரிசர்ச்சர்ஸ், அவங்க கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வாங்கி அதை கலெக்ட் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2 degree வந்து நம்ம கம்மி பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா, வச்சிருக்கணும்னு சொல்றோம் இல்லையா, இதுவே வந்து கிரையோஸ்பியருக்கு ரொம்ப ஹை. ஸோ குளோபல்ல எல்லா ஐஸும் வந்து மெல்ட் ஆக போகுது. ஸோ அப்படின்னு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் கண்ட்ரி ட்ரெஷரி is supporting international financing of gas-fired power plant despite government restriction? Okay, so government oda restriction இருந்தா கூட so இந்த கண்ட்ரியோட ட்ரெஷரி வந்து ஒரு 2 பவர் பிளான்ட்டுக்கு அலோ பண்ணி ஃபினான்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த 2 பவர் பிளான்ட்டால பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கு. ஸோ எந்த கண்ட்ரியோடதுன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏயோடது தான். சரிங்களா? ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ வந்து ஹிஸ்டாரிக் எமிட்டர்னு பார்த்துருப்போம். ஓகே, ஸோ கரண்ட் எமிட்டர் யார் அதிகம்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ இப்போ இவங்க 2 பேர் தான் வந்து இந்த கார்பன் ஃபினான்சிங், கிளைமேட் ஃபினான்சிங் எல்லாமே அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ இவங்க கண்ட்ரியில இப்படி இருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the Aadhaar enabled biometric attendance system AEBAS facility is being implemented against in medical college. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி. கோஸ்ட் ஃபேக்கல்ட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி இன் மெடிக்கல் காலேஜஸ் அவங்களோட அட்டண்டன்ஸ் வந்து 50% தான் இருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா there is no biometrics, டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் எதுவுமே இல்லாததுனால ஸோ அவங்க வரதே ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இதை தான் வந்து கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி, திடீர்னு மறைஞ்சு போகிறதுனால கோஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் ஆதார் இனாபிள்டு பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ விச் நாவல் வான் த 2023 JCB பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர்? ஓகே, ஸோ ஃபயர் பேர்ட் தான் வாங்கி பண்ணியிருப்பாங்க. இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன். தமிழில் இருக்க நாவலை வந்து இங்கிலீஷில் வந்து ஜனனி கண்ணன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஆல்சோ நோன் அஸ் த ஸ்டீல் மேக்னோலியா? ஓகே, பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொசாலின் கார்ட்டர். ஓகே, ஸோ அவங்க தான் ஸ்டீல் மேக்னோலியா. ஸோ நெக்ஸ்ட், who among the following is sworn in as a chief information commissioner? CIC யாருன்னு கேக்குறாங்க. So Hiralal Samaria. Who among the following visited the Republic of Korea to robust defense ties between two nations?
ஸோ யார் வந்து போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஓகே, ஸோ இவர் தான் போயிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கேந்திரிய வித்யாலயாஸ் அண்ட் 26 ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ் were launched in Odisha under, okay, இந்த யோஜனா பேர் என்ன கேக்குறாங்க, PM Street. Okay, so under PM Street only, so KV ஜவஹர் நவோதயா வித்யாலயாஸ்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் current affairs of 23rd November 2023. Okay, so first பாப்போம், who won a 7th ATP final title after defeating Jannik Sinner. Okay, so Novak Djokovic இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. So next பாருங்க, name the massive chain of 20 galaxies in the early universe by James Webb telescope. Okay, first question, James Webb telescope. Okay, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 கேலக்சிஸை வந்து கேப்சர் பண்ணி அதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் வைன். ஓகே, ஸோ இந்த காஸ்மிக் வைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் திஸ் ஒன்லி. ஓகே, ஒரு போ, இந்த போ மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கேலக்ஸி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ், where is the Ministry of Tourism organizing International Tourism Mart? எங்க நடந்ததுன்னு கேக்குறாங்க. இன்டர்நேஷனல் டூரிசம் மார்ட் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஷில்லாங் மேகாலயால நடந்தது. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல டூரிசம் ப்ரமோட் பண்ண இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த 8 ஸ்டேட்ஸ்ல வந்து வருஷம் வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து நடக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெஷலைஸ்டு டீச்சர் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் was organized at Dash under the theme Nano Quest, a journey of exploration through Nano World. Okay, so எங்க நடந்தது அப்படின்னா இந்த டீச்சர் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் யாரோட கொலாபரேஷன்ல நடந்ததுன்னா CSIR and CSIO. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 48 Art Film Challenge as a part of 75 Creative Minds of Tomorrow is being organized at எங்க வந்து நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, IFFI. ஓகே, ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தான் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட், who organized the digital government senior leaders program under digital India? ஓகே, ஸோ யார் பண்ணாங்கன்னா NEGD தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நேஷனல் e-governance பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who among the following organized the annual UN Forum 2023 on international humanitarian law on peacekeeping? Okay, ஸோ பீஸ் கீப்பிங்னா கண்டிப்பா UN தான் வந்திருப்பாங்க கொலாபரேஷன்ல. ஸோ இங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்தியா. இவங்க வந்து ஒரு திங்க் டேங்க். ஓகே, ரொம்ப ஓல்டஸ்ட் திங்க் டேங்க். ஓகே, ஸோ எப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1870ல. ஸோ இவங்க வந்து UN கூட சேர்ந்து தான் இந்த கொலாபரேஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா ஆன் பீஸ் கீப்பிங் சமிட் மாதிரி. So next, Veeder was the 4th barge of 08X missile cum ammunition barge project launched. எங்க லான்ச் பண்ணாங்கன்னா ஈஸ்ட் கோதாவரியில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, so next பாருங்க. So next, who among the following has been elected as the new Prime Minister of Luxembourg? Okay, Luc Frieden. So next, on 20th November, President of India graced the inaugural session of Dash annual conference and literary festival of All India Santali Writers Association. Okay, edition கேட்டிருக்காங்க 36th edition.